யோகேஷ் பேசுறேன். நான் செகண்ட் கேஸ பத்தி பேசலாம்னு இருக்கேன். பேசுங்க. விக்னேஷ் மியூட் போடுங்க. உங்களுக்கு தான் எக்கோ கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க. செகண்ட் கேஸ பத்தி பேசலாம்னு இருக்கேன். அது பார்வதி கொடுக்கும் போதே அந்த கேஸ் வந்து ஜெயிக்கிற கேஸ் தான் அது. ஏன்னா எஃப்ஜே வந்து சாரி கேட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கானோ இல்லையோ, அவனுக்கு ஏதோ ஒரு சாரி கேட்கணும்னு தோணி இருக்கனாலே ஏதோ ஃபெல்ட் ஆயிருக்கு. ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ, இல்ல இது வந்து வெளியில வந்து தப்பா போகுமோ, அதனால சாரி கேட்டான்ட்டு. ஆனா எனக்கு வந்து இன்னைக்கு சபரி வந்து அந்த வாதாடினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரியல் ஜட்ஜ் மாதிரியே வாதாடினா நல்லா இருந்துச்சு. சரி, ரியல் வக்கீல் மாதிரியே வாதாடினா, சாரி ஜட்ஜுன்ட்டேன், ரியல் அட்வொகேட் மாதிரியே வாதாடினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்குதா? ஹலோ, கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ, பேசுங்க. ரியல் வக்கீல் மாதிரியே வாதாடினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாம வேற இன்னைக்கு எபிசோடு ஒன்றும் பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த மூவா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்க மூவா இருக்கட்டும், அந்த ஆதிரி இஷ்யூல இருக்கட்டும், அந்த ஐடியா வந்து அது எப்படிங்க வந்து அத ஸ்கோரிங்னு சொல்ல முடியும்? அந்த டாஸ்க்கே வந்து நடந்தத பேசுறதுக்கு தான் அந்த டாஸ்க்கு. என்ன ரெசல்யூஷன் கிடைச்சிருந்தாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, நடந்தத வந்து பேசணும். அதுக்கு தான் அந்த டாஸ்க்கு. அதுல வந்து கோழை மாரி வந்து நான் பேச மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டு போறது எப்படி வந்து ஒரு நல்ல மூவா இருக்க முடியும்? இல்ல சாரின்னு அவர் சொல்லி கில்ட்டின்னு தான் சொல்லியிருக்காரு. சாரின்னு தான் சொல்லிட்டு போனாரு. கில்ட்டின்னு சொல்லிட்டு போனாரு. ஏங்க என்னங்க ஆதிரி கிட்ட என்னங்க ரொம்ப சாரி அப்படிதான் கேட்டு போனாரு கடைசியா. இல்ல கோர்ட்ல என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. கோர்ட்ல அதான் சொன்னாரு. கோர்ட்ல தான் சாரி சொன்னாரு அவரு. கில்ட்டின்னாரு. ஏங்க சாரி சொன்னாருங்க அவரு. கோர்ட்ல அந்த அந்த கோன்ல அவர் சாரின்னு எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. சொன்னாருங்க. கில்ட்டின்னு தான் சொன்னாரு. இங்க யாராவது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன் ப்ளீஸ். அவர் பிளெட்ஜ்டு சொன்னாரா கில்ட்டி, இல்லையா? பிளெட்ஜ்டு ஏ கில்ட்டின்னு தான் சொன்னாரு. ப்ளீடு அவங்க வந்து கில்ட்டி ப்ளீட் பண்ணது வந்து விக்ரம் சொன்னாரு. எஃப்ஜே வந்து கடைசியா பேசும்போது சாரி, நான் வந்து அப்படி இது பண்ணவே இல்லன்ற மாரி சாரி சொல்லிட்டு தான் போனான். யாராவது 1 அந்த ஹவர் மூவ் எனக்கு பார்த்தது நல்லா தான் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. சொல்றீங்களா ப்ளீஸ்? இல்ல அந்த மூவ் நல்லா தான் இருந்துச்சு. அதுல என்ன இருக்கு? எப்படி நல்லா இருந்துச்சு? அப்ப எல்லாருமே அப்படி சொல்லிட்டு போயிடலாமே. அப்புறம் என்ன டாஸ்க்கு? எதுக்கு அவன் டாஸ்க் மேல விளையாடணும்? தப்பு இல்ல, அவன் மேல இதுக்கு மேல போச்சுன்னா அவன் பேர் இன்னும் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப் அப்ப அது பண்ணிட்டு போயிட்டான். கோழத்தனம் அதுக்கப்புறம் தானே. எதுக்கு ஆதிரி அவ்வளவு போல பண்ணும்? அப்ப அது கோழத்தனம் தானே. ஆமாங்க. ஏன் புலம்ப கோலத்தனம் கூடாது? கிடையாது, ஏன் அது புலம்ப கோலத்தனம் கூடாது? கிடையாதுங்க. ஆமா, அது கோழத்தனம் தான் எப்படிங்க அது. எனக்கு எஃப்ஜே பிடிக்காதுங்க, எஃப்ஜே சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிக்கும் அது எப்படிங்க பிடிக்கலங்கிறது கோலத்தனம் இல்லங்க. ஆகும்? பட் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் சொல்ல முடியும். நீங்க எஃப்ஜே சப்போர்ட்டரா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. பட் இந்த டாஸ்க்ல என்ன அது பொறுத்த வரைக்கும் அது கோழத்தனம். நான் அதையும் ஏங்க சொல்ல வரல. அவரு அது வந்து வந்து ஸ்மார்ட் அவரோட மூவா பாயிண்ட எனக்கு தோணுச்சு. சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து அது அது ஸ்கோரிங் பாயிண்டாவோ இதவோ ஃபீல் பண்ணுதுன்னு. இப்ப நீங்க தான் வந்து சொன்னீங்க அது எப்படி ஸ்கோரிங்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவர் திரும்ப சொல்றாரு அது ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே வந்து பண்ணி. அவருக்கு வந்து எஃப்ஜே பிடிக்கலனாலும் அவருக்கு அந்த பாயிண்ட் வந்து ஓகே கேம் லெவல்ல இது நல்ல ஸ்கோரிங் கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆதிரியோட பாயிண்ட்ஸ் பேச வைக்கல. அப்புறம் ஆதிரி என்ன அதுக்கப்புறம் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு புலம்புச்சு. டாஸ்க் விளையாடுறதுல? டாஸ்க் விளையாடுறதுல என்ன பாயிண்ட் இருக்கு? அந்த டாஸ்கே பழைய இதெல்லாம் நோண்டி எடுத்து பேசுங்கிறது அந்த டாஸ்கோட நோக்கமே. அப்புறம் அந்த அத டாஸ்க் அவன் வச்சதுக்கு பேச என்ன உள்ளல, அர்த்தம்? அத அவன் பேச உள்ளல, இது என்னங்க இது அத அவன் ஸ்டாப் அப்போ பண்ணிட்டான்ல, பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டான்ல. அப்ப பிக் பாஸ் இருங்க கேம் இருங்க மதிக்கலையா? யோகேஷ் இல்ல அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல வந்து அவன் எல்லாம் ஃபுல்லா தானே பினிஷ் பண்ணிட்டு போனான். இருங்க ப்ரோ. ப்ரோ இப்படி எல்லா கேஸ் வரப்ப ஓகே ஐ அம் ஃபீலிங் கில்ட்டி சொல்லிட்டு முடிச்சிடலாமா 5 நிமிஷத்துல கேஸ்? இல்ல நான் ஒரே அப்படி சொல்ல நிமிஷம். வரல. இல்ல அவன் மேல இல்ல தப்பு நீங்க இவ்ளோ இருக்கு. டிஃபெண்ட் பண்றீங்க. இல்ல இல்ல அதான் அவன் ஒரே மேல நிமிஷம். தப்பு மூவ் இருக்கு. பண்ணிட்டாங்க. ஜெயா இல்ல இல்ல ஜெயா ஜெயா ஒரே ஸ்மார்ட்டா நிமிஷம். ஜெயா ஒரே நிமிஷம். ஜெயா ஒரே நிமிஷம். யோகேஷ் ப்ரோ அவர் வந்து கூன்லயே சாரி கேட்டிருக்காரு. நீங்க ஒன்னொரு எபிசோட் நல்லா பாருங்க, ஓகேவா? அதான் சொல்றேன் சாரி கேட்டுட்டு தான் தென் ஹி செட் ஐ லைக் அந்த கேஸ் முடிச்சிருவாங்க கில்ட்டின்னு.
நான் யூ ஆர் சேயிங்னா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாங்க, எல்லாருமே இப்படியே ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி ஒரு 2 அதுக்கப்புறம் நிமிஷத்துல எதுக்கு ப்ரோ மூவி ஆதிரி அவ்வளவு சொல்லிட்டு புலம்பணும்? முடிச்சிடலாமே. அதுக்கப்புறம் ப்ரோ எதுக்கு நீங்க ஆதிரி அவ்வளவு ஒரே புலம்பணும்? ஆமாங்க அந்த ப்ரோ டாஸ்கை ப்ரோ யூஸ் பண்ணி ஒரு பேசலாம்னு நிமிஷம் நினைச்சா வன்மப்படி ஒரே நிமிஷம். ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? சாரியே கேட்கலன்னு சொன்னீங்க. சாரி கேட்டிருக்காங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க திருப்பி வந்து ஆதிரிய புலம்புனது பத்தி நீங்க திருப்பி அக்யூஷன் வைக்கிறீங்க, ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் சாரி கேட்கலன்னு சொன்னீங்க, சாரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா பாருங்க, ஓகேவா? அதுதான் நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்றேன். சரி அது என் சைட்ல வேணா இருக்கட்டும், நான் வேணா சாரி கேட்டுறேன். என்ன இல்ல பொறுத்த இல்ல வரைக்கும் நீங்க என்ன சாரி ஏங்க கேட்கணும், சாரி நீங்க கேட்கறதுக்குலாம் சாரி ஒண்ணும் இல்லைங்க, கேட்கணும் இல்ல ப்ரோ, என்னங்க நீங்க இது? கரெக்டா பாருங்கன்னு சொல்றோம், ஓகேவா? இல்ல இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு let கில்ட்டிங் him கேட்ட மாதிரி finish தான் his இருந்துச்சு. நான் point. உணர்வு இல்ல இதுவும் இல்ல பார்த்தேன், நீங்க அதனால தான் கேட்டேன். உங்க பாயிண்ட் அப்படியே ஃபினிஷ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் எப்போ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள அது பேசிக்கலாம். எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் மூவா இருந்துச்சு, அதான் நான் சொல்ல வரேன். சரி, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்தோடனே என்ன சொன்னீங்க? சபரி நல்லா வாதாடினாரு அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது வந்து அந்த ஒரு நான் அப்படி சொல்லல. ம். அந்த 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 செகண்ட் கேஸ்ல வந்து எஃப்ஜே வந்து சாரி கேட்டிருப்பான்ட்டு தான் அவனே சொல்றான். ஓகே, நான் வந்து அமித் கிட்டே சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த கேஸ் ஆல்ரெடி நீங்க அது செகண்ட் பார்வதி கேஸையும் சைடுக்கு போற தேர்ட் மாதிரி கேஸையும் தான். கன்ஃபியூஸ் பண்றீங்க. இல்ல இருங்க, வன்மப்படி நடுவில் வராதீங்க. நான் இன்னைக்கு செகண்ட் கேஸ் சொல்றேன். ஏங்க இருங்க, நான் அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ப்ரோ ஆச்சு? அவன் கில்ட்டின்னு ப்ளீட் பண்ணோடனே என்னாச்சு? ஸ்மார்ட் மூவ்னு சொன்னீங்களா? அப்போ அமித் என்ன சொன்னாப்ல, இங்க வாதாடுறத வச்சுதான் நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியும்னு சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல, ஓகேங்களா? செகண்ட் கேஸ்ல வந்து எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? எஃப்ஜேக்கு வந்து வின் பண்ணியிருக்கணும், ஆனா வந்து ஜட்ஜஸ் தீர்ப்பு ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்றாங்களா? ஆமா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க கோர்ட்ல வாதாடினதை வச்சுதான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும்போது, செகண்ட் கேஸ்ல நீங்க வந்து பார்வதி பொய்யே சொல்லியிருக்கட்டும், அவங்க சாரி கேட்டது வந்து மறைச்சே இருக்கட்டும், அமித் கிட்ட சாரி கேட்டதை மறைச்சே இருக்கட்டும், ஆனா அங்க வாதாடினது அவங்க லூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவனே உளறிட்டான். அவன் என்ன சொல்றான்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது, இல்ல அவன் மேரிட் மேன் எனக்கு தெரியாது. அத பத்தி நான் பேசல ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன் நான், அதுதான் சொல்றேன். இதுக்கு அதுக்குமே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சபரியோட இது மட்டும் தான் சொல்றேன், அவனோட ஸ்கில்ஸ் மட்டும் தான். சபரியோட இதுவோ இல்லையோ, சபரியுமே அதை லூஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். நான் சபரியுமே அந்த பாயிண்ட் வந்து நோட்டீஸ் பண்ணல, ஓகேங்களா? கரெக்ட் பண்ணல. அதுதான் நான் சொல்றேன். அப்போ அவர் அதுல எங்க நீங்க நல்லா வாதாடினாருன்னு நீங்க சொல்ல முடியும்? வேணா ஒரு டிராமாட்டிக்கா இருந்துச்சே தவிர அவர் வாதாடினது பாயிண்ட்ஸ் எதுவும் பெருசா இல்ல. சபரி இது பார்வதி கிட்ட போயிட்டு கிராஸ் கேக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாப்ல. இருங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாப்ல, அந்த கொஸ்டினுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது அவங்க கிட்ட ஆன்சரை வாங்காம இவர் கேக்குற கொஸ்டினுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அரை மணி நேரமா கொடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி? அது ஒரு டிராமாட்டிக்கா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு தவிர்த்து பாயிண்ட்ஸ் பெருசா இல்ல, அங்க தேவையான கண்டென்ட்டும் இல்ல அங்க. ஓகே, அந்த கேஸ்ல இல்ல ப்ரோ. எஃப்ஜேக்கே அந்த கேஸ்ல எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. அத வச்சு அவன் நல்லா பண்ணான்னு நான் சொல்றேன் ப்ரோ. எஃப்ஜேதே அவன் வாயாலே கெடுத்துக்கிட்டான் ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல அதனாலதான் சொல்றேன், அந்த கிளைண்ட்டுக்கு அவன் நல்லா பண்ணான்னு சொல்ல வரேன். இதே பார்வதியா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணிருக்கலாம் அவன். சபரியா? ஆமா, ஏன்னா பார்வதி கமருதிங்கிற வார்த்தையே எடுக்கல. இதே கமருதின்னு வார்த்தையை அது எழுதி இருந்துச்சுன்னா அது கேஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அது பார்வதிக்கு ஆப்போசிட்டா கூட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பாயிண்ட்லயுமே எஃப்ஜே வந்து அதுதான் சொல்றேன்ல, நீங்க அட்வொகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிளையண்ட் எந்த அளவுக்கு நீங்க வந்து கரெக்டான விஷயத்த பேச வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கேள்வியை வந்து கரெக்டான கேள்வியை கேட்டு கரெக்டான பதில நீங்க வாங்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து நீங்க பதில வாங்காம நீங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. அதுல நீங்களும் குழம்பி போயிடுறீங்க, உட்காந்து பாக்குறவங்களும் குழம்பி போயிடுறாங்க. ஓகேவா? அந்த கிளையண்ட்டும் குழம்பி போய் ஏதோ ஒன்னதோ உளறிட்டு போயிட்டாரு. அது இங்க ஜட்ஜி கரெக்டா பாயிண்ட வச்சு புடிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இப்போ இது 2 நாள் முன்னாடி வெங்காயத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இப்போ ஓரளவுக்கு நல்லா பேசுறாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க வேணாம்னு சொல்ல. டிராமாட்டிக்கா பாக்குறதுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் சபரி வந்தாரு ப்ரோ, அதனாலதான் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீக் அந்த தண்ணி
இல்ல ப்ரோ, நான் அதான் சொல்றேன்ல, ட்ரமாட்டிக்கா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் கீழே நான் சொல்றேன். போட்டுற மொமெண்ட் தான். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்க கோர்ட்ல வாதாடுறதை வச்சுதான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேஸுக்கு நீங்க வந்து அமித்தே எடுத்து வச்சாப்ல இங்க ஆர்குமெண்ட் வச்சுதான் நம்ம வந்து தீர்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி செகண்ட்லயுமே அங்க ஆர்குமெண்ட் வச்சுதான் வின் பண்ணிருக்காங்க. இந்த அதுதான் நானும் ஆர்குமெண்ட் சொல்றேன். அதுல அதேதான் எந்த நான் சொல்றேன். எந்த தப்பும் அது முன்னாடியே அவங்க சாரி கேட்டாங்க, சாரி கேட்கல, அது பழைய கேஸ் தோண்டி எடுத்துட்டு வந்தாங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களோ அந்த ஆர்குமெண்ட்க்கு ஏத்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட். அதுவும் இவர் வாயாலே கட்டுக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஆதிரி கேஸ்லயும் அதான் சொல்றேன். எனக்கு எஃப்ஜே என்னமோ நல்லா இன்னைக்கு மூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் சொல்றேன். எஃப்ஜே சபரி இல்ல அதுக்கு நீங்க கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கு பாருங்க. ஆதிரை கேஸ்ல நீங்க பேச விட்டுருக்கணும். பேச விடாதது அமித் பண்ணது 100% பயாஸ்டு அந்த இடத்துல. அமித் என்ன ப்ரொஃபஷனலா எல்லாரும் அங்க இருக்கிறவங்க? இல்ல சாம், இது என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வர கேஸுக்கு எல்லாருமே ஈஸியா சிம்பிளா முடிச்சிருக்காங்க. எஸ்கேப். திவ்யாவுக்கு என்ன ப்ரோ சொன்னீங்க? திவ்யாவும் நேத்து ப்ரொஃபஷனல் ஆயிர மாதிரி இல்லாத மாதிரி. ஒரே நிமிஷம் ப்ரோ, அவர் வந்து இன்னைக்கு பேச விட்டுருக்கணும். அவங்க வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். அவங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க தெரியுமா, நான் இந்த டாஸ்க் வச்சுதான் அவன்கிட்ட இது பண்ண முடியும். நீங்க அதவே வந்து இப்ப இது பண்ணிட்டு போயிட்டீங்க, நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. சாட்சி என்ன ப்ரோ பண்ணாங்க? இல்ல இருங்க வக்கீல் முதற்கொண்டு சாட்சி முதற்கொண்டு நீங்க பாஸ் கிட்ட சொல்லணும். அப்போ அவர் அங்க ஆல்ரெடி எல்லாருமே இத்தனை சாட்சி வருவாங்க, இத்தனை பேர் வருவாங்க, இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அவங்க ஒரு ஷூட் மாதிரி பண்றாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ஸ்கிரிப்டே பிளாக் பண்ற மாதிரி வந்து ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா அகைன்ஸ்ட் போயிருக்கீங்க. டாஸ்க் நீங்க கோர்ட்டு வாதாடுறது கில்ட்டி இதெல்லாம் டாஸ்க் அகைன்ஸ்டா ரூல்ஸ் பண்ணிருக்கீங்க. சம் வாய்ஸ் பிரேக்கர் சார். கேக்குதா? இப்போ ஓகே. அதுதான் நான் சொல்றேன், டாஸ்க்கு அகைன்ஸ்டா பண்ணிருக்கீங்க. மற்றபடி நீங்க வந்து அது எஃப்ஜே நல்லா பண்ணாரு, ஸ்மார்ட் மூவ், அதெல்லாம் வேற விஷயம். கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அந்த கோர்ட்டுன்ற போது அதுக்கான நடைமுறைகள் சரியா ஃபாலோ பண்ணல. ஏறின உடனே நான் கில்ட்டி அப்படின்னு முடிச்சுட்டா நாளைக்கு வரவங்களும் அதே பண்ணாங்கன்னா என்ன இல்ல, இதேதான் பண்ணுவாங்க. இப்போ அதான் இந்த விஜய் மேட்டர்ல வந்து இன்னும் பேசியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்றது என்னமோ ஒரு சைடு ஓகே, யா மேபி டாஸ்க் இன்னும் டீட்டெயில்டா போயிருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கலாம், அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து அஸ் அ ஜட்ஜா வந்து அமித் கிட்ட வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க முடியுங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஜட்ஜுக்கு வந்து என்னென்ன சாட்சி இருக்கு, இல்ல பின்னாடி என்ன பேசி வச்சிருக்காங்கிறது முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது. ஜட்ஜுக்கு வந்து என்னன்னா அந்த கொடுக்கப்பட்ட இது குற்றச்சாட்டு வந்து இருக்கா, கரெக்டா இல்லையான்னு சொல்லணும். அந்த டைம்லேயே வந்து ஆமா, என்னதான் வந்து எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே வந்து கேமுக்காக இப்படி நான் பண்ணியிருக்க கூடும் தான் அப்படின்னு விஜய் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த சாட்சிகள் வந்து பேசி இப்போ என்ன பண்ண போறாங்கிற தாட்ல தான் அமித் போயிருக்காரு. அது ஜட்ஜா அவர் கரெக்டா தான் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு மேல விஜிஎஸ் கொஸ்டின் பண்ணாலும் அது எந்த விதத்துல நியாயம்? அது நீங்க கிளியர் கில்ட்டி இருந்தாலும் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் இன்னொரு ஜட்மெண்ட் மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, டாஸ்க் வந்து நீங்க நல்லா பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் வந்து என்னன்றது படிச்சுட்டு கோர்ட்ல பஸர் அடிக்கும், ஓகேங்களா? பஸர் அடிச்சு எண்ட் பஸர் அடிக்கிற வரைக்கும் நீங்க வாதாடணும். எண்ட் பஸர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தீர்ப்பு சொல்லணும், ஓகேவா? இவர் வந்து கில்ட்டி. இப்போ எத்தனையோ பேர் வந்து இப்போ ஒருத்தர் தப்பே பண்ணியிருக்க மாட்டாரு, ஆனா வெளியில வந்து இன்னொருத்தவங்களை காப்பாத்துறதுக்கோ இல்ல வந்து காசுக்காகவோ நான் போயிட்டு கில்ட்டின்னு நான் போய் சொல்லிட்டு நான் தண்டனை அனுபவிக்கலாம், கரெக்டா? ஆனா நீங்க உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்றத நீங்க தீர விசாரிச்சாதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னாலும் இது தப்புதான். எந்த ஜட்ஜுமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ப்ரோ. ஓகே, புரியுது. அதுக்கு முன்னாடி ஆதிரை வந்து ஒரு few minutes பேசணும். கார்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் காரை ஓட்டிட்டு போறேன்,
ஆனா நான் தப்பிக்கணுன்றதுக்காக இன்னொருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த டிரைவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, நீ போய் கோர்ட்ல ஒத்துக்கோன்னு சொல்லிடுறேன். அவரும் போய் ம். ஒத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு ஒரு ஒரு பெரிய சிஸ்டமே வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ம். விசாரணை குழுல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணி இல்லங்க இவர் தான் கார் ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு வாதத்தை நீங்க வைக்க விடணும்ல. ஆனா இங்க ம். வந்து ஆமாமா. நீங்க இன்னொருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால நீங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து கேஸை முடிச்சிருங்க அப்படின்னா எப்படி முடிக்க முடியும்? புரியுது. ஸோ இது அப்போ அந்த இன்னொரு ஓகே. தரப்பு வாதத்தை நீங்க வைக்க விட்டாதான் யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியும்ல. அதுதானே சிஸ்டம். ஏங்க அவர்தான் உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க, எதுக்கு குற்றவாளி இல்ல எதுக்கு இங்க இல்ல இல்ல இன்னொரு தம்பி ப்ராப்ளம் என்ன, நீங்க சொல்ற இல்ல உண்மையை இதுக்கு ஆன்சர் ஒத்துக்கிட்டாரு இல்ல பண்ணிடுறேன். ஓகேங்க. பட் ஆனா ஆதிரே என்ன நினைக்கிறாங்களோ அதை பேச விடணும்ல க்ளோசிங்ல. அது கூட அவரு பண்ணவே இல்லையே. அவரு அது முடிச்சிட்டாருல, நான் தான் சாரி, நான் தான் தப்பு, முடிஞ்சுச்சு அப்படின்றாருல. இல்லையே. அப்படி பண்ண முடியாது இல்லைங்க. அப்படி இப்படி அப்படி இல்ல என்ன நான் டாஸ்க் இதுக்கு ஒரு இருக்கு? ஆன்சர் ஒன்று வச்சிருக்கேன். இது மேபி இது கன்வின்சிங்கா இருக்குமான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ல வந்து யார் குற்றவாளினே தெரியாதப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து நிக்கிறப்போ அதுக்கான தேவை எக்ஸாக்ட்லி. வந்து ஏங்க எக்ஸ்பிளனேஷன் ரெண்டாவது தேவைப்படுது. நான் என்ன இங்க குற்றவாளியே இன்னொன்னு வந்து சொல்லுங்க. சொல்லுங்க இல்ல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இது என்ன நெஜ கேஸ் அது மாதிரி ஒரு இதுதான். இந்த இன்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரு ஆமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஆதிரி எவ்வளவு பேசி கடைசியில எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி கில்ட்டி வந்து இவரைதான் சொல்லி அவங்க சொல்லதான் போறாங்க. அதுல எதுவும் மாற போறதும் இல்ல, அவரை ப்ரூவ் பண்ணி எங்க எதுவும் ஆக போறது இல்ல. அதனால அவர் ஆமா நான் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனதுல எனக்கும் அது தப்பா தெரியல. நோ நீங்க வந்து நோ 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 அபி, பிகாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது அவன் என்ன பண்ணிருக்கான்னு. he has gone personally ஒரு பேர்ட்ட போய் பேசிருக்கான். he இல்லங்க didn't speak in front of இல்ல everyone. இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்திருக்கேன். எனக்கு வந்து ஆதிரை மேலே ஈக்குவலா மிஸ்டேக் இருக்கு. ஆனா ஆதிரை என்ன பண்றாங்கன்னா கரெக்ட் முழுசையும் வந்து எஃப்ஜே மேல போடுறாங்க. அது சரி கரெக்ட். கிடையாது. இட் வாஸ் ஆதிரை who was forcing FJ. At least that is what is shown to us. அபி That is what is No being no I no no no, partly both are one Yeah. second Abhi I equally mistake partly இல்லையா agree ரெண்டு பேருமையா? I partly agree with you எஸ் Abhi. அபி ஆதிரை வந்து எஸ் அபி இருங்க ஒரே ஒரே நிமிஷம் பாயிண்ட். நான் தானே இருங்க ஆரம்பிச்சேன், மறந்துருவேங்க. இருங்க தூக்க கலகத்துல இருக்கேன். எனக்கும் ஒரே தான் நிமிஷம் மறந்துடும். இருங்க. கரெக்டா சொன்னீங்க அபி. ஆதிரை மேலயும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அந்த கேஸ ப்ரொலாங் பண்ணி போவிட்டு இருந்தாதான் ஆதிரை மேல இருக்கிற மிஸ்டேக்கும் வெளியில வந்திருக்கும். இப்போ அது ஆதிரை முழுக்க விட முழுக்க மாட்டாங்க. நோ 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 நீங்க அதுதான் ஆதிரை பண்ண மாட்டாங்க. ஆதிரை வந்து ஃபுல்லா அவரை வந்து இன்னும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி தான் பண்ண பிளான் மாட்டாங்க? பண்ணுவாங்க. அந்த ரெண்டு தரப்பு சாட்சியுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கல்ல. விசாரிக்கும் போது தானே தெரிய வரும். அதாவது சம்பந்தப்பட்டவங்க வேணான்ட்டு போகும்போது அது அப்படியே விட்டுறது ஓகே தான். இதுல ஆதிரை மேல ஃபுல் மிஸ்டேக் இருக்கு. ஆதிரை வந்து வந்ததுல இருந்தே அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா அவங்க மேல தப்பே இல்ல, அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டுமே இருந்த மாதிரியும் அவங்க ரொம்ப இதா இருந்த மாதிரியும் அவங்க ஒன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. Abhi I partly அபி agree with you Abhi. என்ன தெரியுமா நீங்க சொல்ற I மாதிரி agree. என்ன ஆதிரை நடந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பேச விட அன்பு மாட்டீங்க பண்ணி சார். ஏங்க அவரு இப்போ பேச இப்போ ஏதோ சொல்ல வராங்க சொல்ல இருங்க விடுங்க. இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆதிரை வந்து இந்த கேஸ வச்சதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க மேலயும் மிஸ்டேக் இருக்கு. ஆனா அதே நேரத்துல லாஸ்ட் இயர் எப்படி விஷாலுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து எஃப்ஜேக்கு ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க ஆதிரை. அதுதான் நடந்திருக்கு. ஒயிட் வாஷும் கிடையாது, கேம் ரெட் வாஷும் கிடையாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இது எத்தனை பேர் இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே வெளியில நம்ம வந்து இதை 100 தடவை பார்த்து செத்து புதைஞ்ச ஒரு நியூஸ். ஓகேவா? இனி எத்தனை தடவை இவங்க எல்லாமே ஆர்கியூமெண்ட் பண்ணி வேற பாயிண்ட் எடுத்துட்டு வந்து வச்சாலும் என்னோட முடிவுன்றது இதுல தப்பு 2 பேர் சம்பந்தப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல அவ எஃப்ஜே கிட்ட பேச பிடிக்கல பழக பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃபோர்ஸ் பண்ணது, அக்ரெசிவா பிஹேவ் பண்ணது, எஃப்ஜேக்காக அவளோட கேம் விளையாடாம போனது, ஓகே அபி எல்லாமே ஆதிரை கிட்ட மிஸ்டேக் ப்ளீஸ் இருக்கு. சாம் ப்ளீஸ் இன்டரப்ட் பண்ணாதீங்க சாம். ஒரே நிமிஷம். அபி நான் உங்களோட பார்ட்லி அக்ரி பண்றேன் அபி. பட் ஆனா எஃப்ஜேவும் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஆதிரை என்கரேஜ் பண்ணோம். அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜ் மேல அவனுக்கு வேண்டாம்னு தோன்றப்போ அந்த மாதிரி போயிட்டு எனக்கு 100 கேமரா முன்னாடி லவ் பண்ண சொன்னா பண்ண மாட்டேன்னு பேசுறதெல்லாம் தப்பு. அவன் என்கரேஜ் பண்ணானா இல்லையா? நான் வந்து ஆதிரை மேல தப்பே இல்லன்றது நான் சொல்லவே மாட்டேன். ஆதிரை மேல தப்பு இருக்கு. ஷி டிசர்வ் டு கோ அவுட். அதனால தான் அவ போனா. ஆனா எஃப்ஜே மேலயும் ஈக்குவலா அதுக்கு மேலேயே தப்பு இருக்கு. ஏன்னா ஆதிரை கடைசி வரைக்கும் அவன் ஸ்டாண்ட்ல கரெக்டா தான் இருந்தான். எஃப்ஜே தான் அங்க மாறி இது பண்றான். ஒரு பொண்ணுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு தாவிட்டு இருக்கான் இப்ப கூட. சரியா? அவனுக்கு வந்து நிஜமாவே ஆதிரை சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் தானே. இப்ப என்னோட பண்ண தப்புன்னு ஃபீல் பண்ணனா வியானாவோட பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணிருக்கணும்ல.
அவனுக்கு அந்த லவ் கண்டென்ட் வேணான்னு அவன் வந்து ஆதிரியோட ஃபீல் அதான் பண்ணிட்டானா அப்புறம் ஏன் அது நெக்ஸ்ட் வந்து வீக் போய் அது வேணா கூட அது பண்ணான்? வந்து அது வந்து ஆதிரை டிசைட் பண்ண முடியாது. அது எஃப்ஜே தான் டிசைட் பண்ணணும். ஆதிரியை டிசைட் பண்ண எஃப்ஜே முடியாது, ஓகே. பட் இல்ல ஆனா ஆதிரி ஆதிரை அவன் அந்த என்கரேஜ் கொஸ்டினே பண்ணனா கேட்க இல்லையா? கூடாது. ஆதிரி அவன் என்கரேஜ் ஆதிரை பண்ணனா இல்லையா? இல்லங்க. நான் ஒரு என்கரேஜ் ஒரு எல்லாம் ஒத்துக்க சிம்பிள் மாட்டேன். இருங்க கொஸ்டின், வெயிட் ஒத்துக்க பண்ணுங்க. மாட்டீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேருமே மியூச்சுவலி இதுல வந்து மியூச்சுவலி வெளியில இருந்தே இவங்க பிளான் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி லவ் கண்டென்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னு வெளியில இருந்தே அவங்க பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. சரி, என்னன்னா ஆதிரை ஸ்டார்டட் டூ சூன். அதுவும் ரொம்ப வெரி உடனே அடுத்து ஒரு 2-3 நாளே வெரி க்ளோஸா இருக்க மாதிரி எஃப்ஜே கிட்ட பட் மட்டும் பேசுறேன், எஃப்ஜேவும் எஃப்ஜே தானேங்க மட்டும் தான் இருந்தான். அப்படி எங்க இல்லங்க. நீங்க போய் திருப்பி அந்த என்னங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இல்லங்கிறீங்க? இருந்தெல்லாம் பாத்துட்டு வாங்க. ஏங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்க. அவன் வந்து எல்லா இடத்துலயுமே இவன் பேசமா போன போது எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணியிருக்கா. ரம்யாவாகட்டும், அவ கனி பண்ண ஆகட்டும், சபரி ஏங்க ஆகட்டும், அதெல்லாம் நானே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒத்துக்கிட்டேனேங்க. ஆமாங்க. இல்ல நான் இதுதானே சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. வெளியில இருந்து இவங்க பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போய் அப்படியே ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி கொடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எங்க தப்பா போகுதுன்னா ஆதிரையோட அவசரத்துல இதாகுது. அவங்க வந்து மத்தவங்க கிட்ட வந்து நார்மலா அவன் பேசுறது இது பண்றது எல்லாத்தையுமே நைட் வரைக்கும் விடி வெயிட் பண்ணிட்டு இருந்து அவனை வந்து ரொம்ப நொச்சு பண்ணி நீ ஏன் என்கிட்ட பேசல, நீ ஏன் என்கிட்ட அப்படி பாக்கல, நீ ஏன் என்கிட்ட இப்படி இருந்தா யாருமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லைன்றாங்க. எனக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை அவங்க பண்றது நான் நான் இந்த மாதிரி ஏங்க பண்ணவே இல்லைன்றாங்க. அபி இங்க வந்து ஆதிரி மேல தப்பு இருக்குன்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேனே அபி, ஓகேவா? நீங்க தான் அவ்வளவுதாங்க. வந்து கேஸ் எஃப்ஜே மேல தப்பே முடிஞ்சிருச்சுங்க. இல்லன்ற மாதிரி சொல்றீங்க. 2 பேர் எனக்கு மேலயும் தப்பு அதுதான் இருக்குங்க. அதே ப்ராப்ளமேட்டிக்கா ஸ்டாண்ட்ல இருக்கு. தான் இருக்கேன். ஓகே, நான் 2 பேர் 2 மேலயும் பேர் தப்பு இருக்குன்னு மேலயும் தப்பு ஒத்துக்கிறீங்கல்ல, இருக்கு. அப்போ இந்த 2 கேஸ பேர் பேசி மேலயும் தானே தப்பு இருக்கு. ஆகணும். இல்லங்க 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா எஃப்ஜேக்கு அதுல பேச விருப்பம் இல்ல. அவன் பாயிண்ட் ஒத்துக்கிறது. அவன் வந்து அவமான கில்ட்டின்னு ஒத்துக்க அபி போயிட்டான். அந்த மாதிரி வந்து பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா எல்லா கேஸுக்கும் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பார்ட்டி ஆப்வியஸ்லி ஒரு பார்ட்டி விட இன்னொரு பார்ட்டி கில்ட்டியா தான் இருப்பாங்க எல்லா கேஸ்லயுமே. என்ன கேஸ் வேணா எடுங்க, அதாவது அப்படி அது சொல்லிட்டு டிபெண்ட்ஸ்ங்க. இல்ல போயிடலாமே இல்ல ஈஸியா. அது நான் எப்படி நீங்க சொல்றேன் ஸ்மார்ட் சாரி. மூவ்னு எல்லா சொல்லுவீங்க? பாயிண்ட் இல்லங்க. அதுதாங்க எனக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த மாதிரி பண்ணா எனக்கு அது அட்வான்டேஜ் தானே. என் மேல இருக்கிற ஒரு தப்ப நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருந்தா அது எனக்கு அட்வான்டேஜ் தானே. அது வந்து ஸ்மார்ட் பிளேன்னு நீங்க சொல்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன், இட் இஸ் அகேன்ஸ்ட் த ரூல்ஸ்ன்னு நான் சொல்றேன். இந்த டாஸ்கே வந்து முடிஞ்சு இல்லங்க. போனதை பேசுங்கடான்னு தான் பிக் பாஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ அந்த இது வந்து திரும்பி எங்க தெரியுமா வந்து நிக்குது? இந்த நெக்லஸ் ஒண்ணு தூக்கி போட்டாங்க தெரியுமா? அது வந்து மேல தூக்கி இல்ல போடலாம் இல்ல இல்ல சொன்னாங்க இல்ல வீட்டுக்குள்ள. அது அதுக்கு மாதிரிதான் இல்ல வந்து இல்ல இல்ல நிக்குது. இல்ல அதுக்கும் அது இதுக்கும் மாதிரிதான். சம்பந்தம் ஏன்னா இல்ல. அவங்க வந்து நீங்க சாரி சொல்லி கில்ட்டின்னு ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இங்க டாஸ்க்ல கொடுத்துருக்காங்களா? இல்ல இல்ல. அப்படி சொல்லல. ஆனா அந்த ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் பேசி வாதம் பண்ணணும். நீ கில்ட்டின்னு ஒத்துக்கோ, பிரச்சனை இல்ல. பட் ஆனா ஆதிரிய பேச விட்டுருக்கணும் கடைசியான்றதா என்னோட பாயிண்ட். அவன் ஒத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லல. பட் இல்லங்க என்ன ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க பட் எப்படி எந்த விட்னஸ கூப்பிட்டு வருவீங்க? இப்ப சாம் சொன்ன எக்ஸாம்பிள்லே வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு விட்னஸ் எக்ஸாம்பிள். ஆதிரிய பேச வச்சிருக்கலாமே. ஆதிரி தானே பிளெயின்டிஃப், அவளை பேச வச்சிருக்கலாமே. சரி அஸ் ஜட்ஜா அது ஜட்ஜோட டிசிஷன். பேச வேணாம்னு நினைச்சிருக்காரு. இது இல்ல இல்ல ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது எதுக்கு தப்பு. பேசுறீங்க? இது என்னங்க அது இது? தப்பு. பிளைன்டிஃப் வாதத்தை வைக்காம நீங்க வந்து தீர்ப்பே சொல்ல முடியாது அந்த இடத்துல. அது உண்மையே கில்ட்டி ஒத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் பிளைன்டிஃப் வாதத்தையும் கண்டிப்பா வச்சிருக்கணும் அந்த இடத்துல. அந்த இடத்துல அமித் வந்து ஃபுல்லி பயஸ் டுவர்ட்ஸ் எஃப்ஜே தான். அது என்னன்ற ரீசன் நம்மளுக்கு பிளெயின்டிஃப் தெரியும். வாதம் வச்சாங்களே ப்ரோ. சாரி, யார் பேசுறாங்கன்னு தெரியல எனக்கு இங்க காட்டல. பதில் ஃபர்ஸ்ட் பதில் வாதம் வைக்கணும்ல. அவர் பேசினதுக்கு அப்புறம் திரும்பி அவங்களுடைய விளக்கம் கேட்கணும்ல, அக்செப்ட் பண்ணணும்ல. நீங்க இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நீங்க சாரி கேக்குறாங்க அப்படின்னா அது வந்து இன்னொருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்க வைக்க முடியாது. நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தானே அதை கேட்கணும். அந்த இத அக்செப்ட் பண்ணலன்னா திரும்பி அது கேஸ் வந்து திரும்பி வரதான் செய்யும், ரைஸ் ஆக தான் செய்யும். இல்ல இங்க என்னன்னா எஃப்ஜேவும் எனக்கு நினைச்சிருந்தா கேஸ் கூட அவன் திரும்பி வர சைட்ல வேணாங்க. இல்ல எனக்கு கேஸ் நீங்க கூட திரும்பி என்ன வர வேணாம். பட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் கில்ட்டி ஆதிரிய பேச விட்டுருக்கணும்ன்றேன். அதாவது கில்ட்டியான பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, கேஸ் போட்டவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாங்க. அதுதான் பிரச்சனை. சரி விடுங்க, அடுத்த டாபிக் போவோம். இப்போ வேற லைவ்ல வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி கூட எஃப்ஜே பார்வதி அமித் அந்த இது போயிட்டு இருந்தது. செகண்ட் கேஸோட இதுக்கு போயிட்டு இருந்தது. நீ முதல்ல அவ்வளவு அமித் மேல பாவப்பட்டு கல்யாணம் ஆன நபரு அவ்வளவு பாவப்பட்டு நீ வந்து எஃப்ஜே தப்பானவன் ஃப்ரேம் பண்ண நினைக்கிறேன்னா அவரோட முடிஞ்சு போன விஷயம் வெளியில திருப்பி பேசக்கூடாத விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்கவே கூடாது. திருப்பி அதை கேஸா போட்டு பப்ளிக்ல வந்து ரீகண்டில் பண்ணணும். மத்தவங்க நேம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு எஃப்ஜே ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்படி வந்து எஃப்ஜே அவனை பத்தி என்ன தப்பு எல்லாம் வெளில வரக்கூடாதுன்னு நினைச்சு ஸ்டாப் பண்ணது தப்புன்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி அமித் ஸ்டாப் பண்ணது லைக் அவரை பத்தி வெளில வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாப் பண்ண விஷயத்த எதுக்கு திருப்பி கேஸா கொண்டு வந்த? அப்ப மட்டும் உனக்கு அது வந்து நியாயமா படுதா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேவும் அமித்துக்கும் 2 பேரும் சேர்ந்து பாரதியை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன வழக்கம் போல பாரதி சம்பந்தம் ஏதோ சொன்னாங்க. ரெண்டுத்துக்கும் இல்ல என்ன என்ன சம்பந்தம் சம்பந்தம்னா ஃபர்ஸ்ட்? என்ன சம்பந்தம்னா எஃப்ஜே
பத்தின தப்பான விஷயங்கள்லாம் வெளில வந்துரும்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஸ்டாப் பண்றான். அது வந்து பார்வதிக்கு பிடிக்காம அவ கேட்டுட்டு இருந்தா, இந்த மாதிரி நீ எப்படி ஸ்டாப் பண்ணுவ, உன்னோட விஷயத்த வந்து வெளியில வர விடாம நீ வந்து ப்ளீடிங்க்குன்னு இது சரி டைல்யூட் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னா. ஆனா அமித்தோட விஷயத்தையும் அப்படித்தானே அமுக்கி வச்சிருந்தோம், வெளியில வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி யார் அமுக்கி ரீகிண்டல் பண்ணாதீங்க. வச்சிருந்தாங்க? பாரதி, எஃப்ஜே, அமித் 3 பேரும் சேர்ந்து கலந்து பேசி இந்த மாதிரி மேரேஜ் ஆன விஷயத்த பத்தி எல்லாம் திருப்பி பேச வேணாம், ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேச வேணாம்னு அமுக்கி வச்சிருந்தோம். ஏன்னா அவருக்கு மேரேஜ் சி வச்சு அந்த இங்க இமேஜ் டேமேஜ் இங்க பண்ணணும். இங்க அதுதான் பிரச்சனையே. ஒரு கேம், ஒரு டாஸ்க்லயும் ஒரு இதையும் நார்மலான விஷயத்தையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க. இந்த பட் டாஸ்கே அது 2 அப்படிதான். பேரோட இந்த இமேஜ் டாஸ்க்ல நீங்க எல்லாத்தையும் இழுத்து தான் பொறுத்து இல்ல. பேசணும். ஏங்க கரெக்ட். சொன்ன எஃப்ஜே வந்து தப்பில்ல. அது வந்து தப்புன்னு ஃபீல் பண்ண பார்வதி தப்பா? இது என்னங்க இது நியாயம்? இல்ல எனக்கு புரியல. 2 சைடும் எனக்கு வந்து ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ தெரியல நீங்க. ஓகே. ப்ரோ அது வந்து ஆக்சுவலா பார்வதி அதை எடுத்துட்டு வந்திருக்க கூடாது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வேற என்ன கேஸ் இருக்கு? இது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 3 கேஸ் எழுதி கொடுத்தது பிக் பாஸ் தான் அதை வந்து பிக் பண்ணி இந்த கேஸை வாதாடுங்கன்னு எடுத்திருக்கிறாரு. கரெக்ட். அப்படி 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 அவங்க கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதை புதைச்சிருக்கலாமே. புதைச்சதை தோணுனது இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க 3 கேஸ். வேற என்னென்ன கேஸ்லாம் கொடுத்தாங்க ஆக்சுவலா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. 3 ஒண்ணு கேஸ் வந்து அந்த பார்வதி. கேப்டன்சி டாஸ்க். கனி அது மேபி நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இல்ல எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு கேஸ் தான். ஆமா பிக் பாஸ் வந்து, ஆனா இதுல பாவம் அமித் வந்து இது பாவம் அந்த மாதிரி பிக் பாஸ் யோசிக்க முடியாது. பாரதி எழுதி இது நீங்க கொடுத்தது. இன்னொரு பாயிண்ட்ல நீங்க யோசிங்களேன். இது வந்து ஒரு சீரியஸா பேசின விஷயம் அப்படின்னு ஒரு வெளியில வந்து ஒரு ஒரு தப்பான நரேட்டிவ்ல இருந்தாலுமே அமித்துக்கு ஒரு நேம் கிளியரிங்காவும் வரலாம் அப்படின்ற நோக்கத்தோட அவங்க எடுத்திருக்கலாம் இல்லையா பிக் பாஸ்? ஆனா அவங்க மோட்டிவே என்னன்னா, சாரி கேட்டு ரெஸ்ட் ரூம்ல எஃப்ஜே சாரி கேட்டு முடிச்சிட்டான்னு வெளியில வந்து பார்வதி ஒத்துக்கிறான். இந்த மாதிரி ஆமா இல்ல எஃப்ஜே ப்ரோ, சாரி நீங்க கேட்டான். தப்பு அவர் பண்ணிட்டு சொன்னது பிக் எல்லாத்துக்குமே பாஸ். அவர் சொன்னது பிக் பாஸோட மோட்டிவ், பார்வதியோட மோட்டிவ் இல்ல. பிக் பாஸோட மோட்டிவ் தான் ஓகே ஓகே. சாரி சாரி. ஓகே. அப்படியே நீங்க அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஓகே புரியுது. மத்த கேசஸ் நாளைக்கு என்ன வருதோ அது பொறுத்து தான் சொல்ல முடியும். வேற யாரோட இது கேஸ் இது எடுத்திருக்கலாம். ஏன்னா அந்த அந்த விஷயத்த வீக்கெண்ட்லயுமே அட்ரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, அமித்தோட விஷயத்த. சபரியோட விஷயம், அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அந்த அது அது பொறுத்த வரைக்கும். வேற இன்னொரு வேற என்ன கேஸ்? இன்னொன்னு 3வது என்னது? தெரியல, ரசிகனுக்கு தான் தெரியும். ரசிகன், பார்வதியோட ரசிகனா? என்ன வேணும்? மூணாவது கேஸ் என்னன்னு சொல்லுங்க. பார்வதி யாருக்கு? அவர் தாங்க பாருதா? போஸ்ட் போட்டிருந்தாரு. பாரு கொடுத்த 3 கேஸ். பாருக்கு 3வது கனி கூட தான் போட்டிருந்தா. எங்க கேளுங்க, பாரு வந்து 3 கேஸ். 1 விக்ரமுக்கு, 1 எஃப்ஜேக்கு, 1 கனிக்கு. எஃப்ஜே இது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. விக்ரமுக்கு என்ன கேஸ்? கனிக்கு ஒன்று இருக்கு. விக்ரமுக்கு ஐயோ மறந்து போச்சே. மேன் ஹேண்ட்லிங். கனிக்கு வந்து அதை எதுவும் ஸ்டாப் பண்ணல. அது ஆப்வியஸா தெரியும். அதை வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க பிக் அதை ஓபன் டீம் பண்ண மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு அது வீக்கெண்ட்ல. இது வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது எடுத்துட்டு முதல்ல கேஸ கொடுத்துருக்கிறதே தப்பு தான் அது அமித் மேல. ஏன்னா அவங்க இவங்களே தான் சொல்லிக்கிட்டாங்க அது இனிமேட்டு பேசக்கூடாதுன்னு 2 பேரும் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எழுதிருக்கவே கூடாது. ஆனா இருந்தாலும் பிக் பண்ணது வந்து டீம் தான். ஸோ ஆப்வியஸ்லி அது நம்ம இதுல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இன்னும் யார் யார் வரணும்? இப்ப யாருது முடிஞ்சிருக்கு மொத்தவங்களுக்கு? ஆதிரை முடிஞ்சிருச்சு, 2 பேர் தான். ஆறு 2 முடிஞ்சிருச்சு, நேத்து கானாது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து சுபிக்ஷாது வராது எனக்கு தெரிஞ்சு. மொக்கையா போட்டு வச்சிருக்கு. அரோராவும் வர்றது டவுட் தான் நினைக்கிறேன் எனக்கு. இங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி ஒரு 4 பேர் தான் விளையாடிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. விக்ரம், பார்வதி, எஃப்ஜே, ஆதிரை கூட அந்த அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆதிரை இதுதான் ப்ரோ. அமித் விக்ரம். அமித் விக்ரம் இல்ல, வேஸ்ட் தான். கானா வினோத், இவங்க 4 பேர் தான் மெயினாவே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அரோரா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் அரோரா ஷார்ப்பா இருந்த மாதிரி தோணுச்சு. சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்களா, கரெக்டா அவ எடுத்து பிடிச்சிட்டா, நான் உனக்கு கொடுத்தேன் சபரி அப்படின்ட்டு. அவ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. சரியா அவ எடுக்க ஏன்னா அவங்க அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க போல.
அவன் வந்து அந்த அந்த ம். பாயிண்ட் எடுக்க எடுக்க வந்து சிரிப்பு தாங்கல சாண்ட்ராக்கு. ஆடியன்ஸ் உட்காந்துக்கிட்டு 1 ஹவர்ல கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறான். பேசுங்க சொல்லுங்க பிரகாஷ், பேசுங்க. கணேஷ். இல்ல பிரகாஷ். பிரகாஷ் ஓகே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஹாய் விக்னேஷ் ப்ரோ, ஹாய் அபி மேம், ஹாய் ஆ சாமி, வெல்கம் ப்ரோ. ஹாய் டு எவ்ரி ஒன். இது நான் அப்பயே ஆதிரை கேஸ் அப்பயே கை ரைஸ் பண்ணியிருந்தேன். அதாவது என்னன்னா, ஆதிரை வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட குற்றச்சாட்டை வந்து தான் சொல்லிட்டாங்களே ப்ரோ ஃபுல்லாவே, ஓகேங்களா? அவங்கள ஃபுல்லா சொல்ல விட்டதுக்கு அப்புறமா தான் வந்து குற்றவாளியை வந்து கேள்வி கேட்குறாங்க. அது வந்து என்ன பண்றாங்க, ஆமா நான் வந்து இதை வந்து கில்ட்டா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்டுட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி வந்து இது ஃபைல் பண்ணவங்களை வந்து எப்படி பேச வைப்பாங்கன்னு தெரியல கோர்ட்ல. அந்த மாதிரி நடக்குமா தெரியல ப்ரொசீடிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹேவ் ப்ரோ அ ஃப்ரெண்ட். அந்த மாதிரி நீங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்ல வந்து வாய்தா இருக்கு, கோர்ட்ல வந்து ஒரு வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வாங்கன்னு இருக்கு. இங்க வந்து பஸர் டு பஸர் தான், சரியா? பஸர் டு பஸர் ரவுண்ட். அதேதான் ப்ரோ, அதேதான் பஸ்ஸர் டு பஸ்ஸர் தான். இந்த கேஸ் வந்து சரியா போகல அப்படின்ற பட்சத்துல உடனே வந்து பஸரும் அடிச்சிருக்காது. இவங்க வந்து கில்ட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இவன் சாரி கேட்ட உடனே பஸரும் அடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா பிக் பாஸே வந்து இந்த கேஸ் அவ்வளோதான் போதுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து நேற்று வந்து இவங்க வந்து திவ்யா ரொம்ப நேரம் பேசும்போது பிக் பாஸ் இன்டரப்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டவர் இன்னைக்கு வந்து எதையும் வந்து இன்டரப்ட் பண்ணவே இல்லை. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து வாதிகிட்ட வந்து ஏன் வந்து நீங்கள் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கலாம். ஆனால் ஏன் வந்து பதர் அடித்தாங்க, போதும் அவ்வளோதான். ஏன்னா வந்து இவங்க வந்த நாள்ல இருந்து நாமினேட் பண்ணுறதையும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மென் கார்டு அப்புறம் விக்டிம் கார்டு இதைதான் சொல்லி நாமினேட்டும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 2 தடவை அதே ஏன் தான் அதெல்லாம் நாமினேட் பிக் பண்ணியிருக்காங்க. பாஸ்லாம் கேட்க மாட்டாருங்க. அதுதான் கேட்க மாட்டாரு தான், அதுதான் வீக்கெண்ட் வந்து சொல்கிறேன். இப்போ விஜிஎஸ் வந்து கேட்பாரு, வெயிட் பண்ணுங்க. அதுதான் இப்போ வந்து ஏன்னா இப்போ நேற்று வந்து அவ்வளோ லென்த்தாக போக வேண்டியதை வந்து ஏன் உடனே இது தீர்ப்பு சொல்லலன்னு சொல்லி கேட்டவங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்து இமீடியட்டாக சொன்ன உடனே பஸ்ஸர் அடிச்சிட்டாங்கல்ல. அப்போ அது வந்து தப்புன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா இல்லைன்னா வந்து அவங்க வந்து இமீடியட்டாக வந்து அடுத்த பிரகாஷ் இதுக்கு சொல்லுங்க. பிரகாஷ் பஸ்ஸர் அடிக்கும் போது வாதம் ஸ்டார்ட் பண்ணணும், பஸ்ஸர் அடிக்கும் போது வாதம் முடியணும். ஓகேவா? பஸ்ஸர் அடிச்ச பிறகுதான் தீர்ப்பே சொல்லணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தீர்ப்பே சொல்லிட்டாங்க, சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸர் அடிச்சு முடிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம. ஸோ அவங்க தீர்ப்பை சொல்லிட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து தீர்ப்பை மாத்துங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, இல்ல அவங்கள கேளுங்க இவங்களை கேளுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ப்ரொசீடிங்ஸ், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பிக் பாஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற யாருமே பண்ணக்கூடாதுன்னும் போது அவங்களுமே அதை பண்ணாம இருக்கணும். ஸோ பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் அவங்க அதை வந்து ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகணும். அவங்க இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் பண்ணுங்க பஸ்ஸர் அடிச்சிடும் சொல்லும் போது கரெக்டா சபரி யாரோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பஸ்ஸர் அடிச்சது. கரெக்டா? ஈக்குவல்ஸ் ஆர்கியூ பண்ணிட்டு ஆமா, இருக்கும்போது ரெண்டே பஸ்ஸர். பேர் தான் வந்து விட்னஸ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த இன்னொரு விட்னஸை கேட்கறதுக்கு முன்னாடியே பஸ்ஸர் அடிச்சிச்சு. அப்ப அந்த ரெண்டு பஸ்ஸர் டு பஸ்ஸரை யூட்டிலைஸ் பண்ணணும் நீங்க அந்த இடத்துல. யூட்டிலைஸ் பண்றது தான் கேம். சிம்பிளா அதாவது முடிச்சுட்டு என்னன்னா போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. இல்ல ப்ரோ, அதாவது கேளுங்க, என்னன்னா இன்னொன்னு இதுல இப்போ ஆட் வந்து பண்றேன். இவங்க வந்து சொல்லுங்க. 1 மினிட் ப்ரோ, நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து வினோத் மேல வந்து அவங்க வந்து அங்க லிவிங் ரூம்ல வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து அந்த டாஸ்க் முடியறதுக்கு முன்னாடி இன்டரப்ட் பண்ணி சொன்னாங்கல்ல. இப்போ வந்து இவங்க ஏன் இந்த டாஸ்க் வரும்னு தெரிஞ்சுதான் வந்து வெயிட் பண்ணாங்களா? ஏன் இவங்க வந்து சாரி வேணும் இல்லை என் தரப்பு வாதத்தை வைக்கணும்னா இதே வந்து நீங்க வந்து அப்பயே கூட சொல்லியிருக்கலாமே, விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 தடவை நாமினேட்டும் பண்றீங்கல்ல. ஏன் அப்போ வந்து இந்த டாஸ்க் வராம இருந்ததா அப்பதான் நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி இல்ல கூட கூப்பிட்டு நேத்து கானா வினோத்துக்கு நடந்த கேஸ் பஸ்ஸர் அடிச்சு முடிஞ்சு இல்ல நான் தீர்ப்பு சொல்லுறது கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் இன்டரப்ட் பண்ணாரு. இல்ல நேத்து நான் சொல்ல நடந்தது. வர்றது என்ன, இல்ல டாஸ்க்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து அவங்க இது எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல லிவிங் ரூம்ல. மண்டே ஐ திங்க் மண்டே நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது வந்து சொல்லும்போது அவங்க வந்து ஆதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, இவரெல்லாம் போயிட்டு எப்படி நீங்க வின்னரா வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் வந்து சொல்லுவாங்கல்ல 2 பேர். அப்போ சொல்லும்போது அப்பயும் எக்ஸ்போஸ் பண்ற சொல்லிட்டாங்க. அதே தான் கேஸாகவும் போட்டிருந்தாங்க. இப்போ ஆதிரி இதே 2 கேஸ் வந்திருக்கு.
ஸோ அந்த மாதிரி ஏன் எஃப்ஜே இந்த டாஸ்க்கே வந்து இல்லை ப்ரோ, இந்த கோர்ட்டு டாஸ்க்கே வந்து இல்லைன்னா அப்போ வந்து எஃப்ஜேவை பற்றி நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்களான்னு தான் என்னோட கேள்வி. புரியுதுங்களா? இப்போ வந்து எஃப்ஜே ஒத்துக்கிட்டான், அவனும் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தான்னா அவனுக்கும் வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கதான் செய்யுது. 2 பேர் மேலேயும் தப்பு தான். அபி மேடம் சொன்ன மாதிரி 2 பேர் மேலேயும் தப்பு தான். அவன் வந்து இதை வந்து ப்ரொலாங் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் கேஸை வந்து டக்குன்னு முடிச்சிட்டான் சாரி கேட்டுட்டான். ஸோ அவன் வந்து இப்போ அவங்கள வந்து தப்பு சொன்னான்னா ஆதிரை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒத்துந்திருக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இது பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து ப்ரொலாங் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒத்துக்கிட்டான், அவ்வளோதான். ஏங்க அவன் அதாங்க மேலே கேக்குறேன். இப்போ நீங்க எந்த கேஸ் எடுத்தாலுமே, ஒரு பார்ட்டி அதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமா கில்ட்டியா இருப்பாங்க. ஒரு பார்ட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னசென்ட்டா இருப்பாங்க. அது வந்து எல்லா கேஸ்லயுமே அப்படிதான். தேர் இஸ் நோ 50-50 தேர். எல்லா இடத்துலயும் ஒரு 70-30, 60-40 அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஆமா கரெக்ட், கில்ட்டி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன டாஸ்க் இருக்கு? பிக் பாஸ்க்கு எதுக்கு இந்த டாஸ்க் குடுத்துருக்காரு? சரி ஒரு அத வச்சு எக்ஸாம்பிள் எடுத்து கேளுங்களேன். தோண்டி எடுத்து திரும்ப பேசணும் அப்படிங்கிறதுக்கு தானே குடுத்துருக்காரு. உன்னை இங்கே வருவோம் கேளுங்களேன். இப்போ ஸோ டாஸ்க் அதுதான் இருக்கு மேடம் ப்ரோ. எல்லா கேளுங்க ஆ பிரகாஷ் ப்ரோ. இப்போ வந்து நாளைக்கு இன்னும் ஒரு 3 டாஸ்க் சொல்லு. இருக்கு சரியா? இவங்க டாஸ்க் போற நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜென்ரலா இன்னைக்கு டாஸ்க்கு பாத்தீங்க புரியல தெரியுமா? இது டாஸ்க் நீங்கள். முடிஞ்ச நேரத்துல சும்மா தான் உட்காந்துருக்காங்க, ஜாலியாக தான் உட்காந்துருக்காங்க. ஒரு வேலையும் ஆமாம். இல்லை, ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு உட்காடுறான். ஓகேயா? நாளைக்கு 3 டாஸ்க் இருக்கு. பிக் பாஸ் 3 டாஸ்க்கை கொடுக்குறாரு. இவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு உள்ள போவோம், ஆரம்பிப்போம், நீ கில்ட்டின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், ஃப்ரீயா உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரும் அதே மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுவார் பிக் பாஸ்? அது தெரியல. ஆனா இது வந்து என்னன்னா அது தெரியல ப்ரோ. நீ- சரி ஓகே, இப்போ 3 டாஸ்க் பண்ணிட்டேன் அந்த இந்த மாதிரி இந்த ஒரு ஓகேன்ட்டு வரா பிக் இப்ப பாஸ்? பரவாயில்ல, சூப்பரா விளையாண்டீங்க, ஸ்மார்ட் மூவ் அப்படின்பாரா? நீங்க சொன்ன இது கமெண்ட் ஓகே ப்ரோ. இதே வந்து இப்போ தேர்ட் கேஸ்ல வந்து பண்ணாங்களா இன்னைக்கு நடந்ததுல? இல்ல ப்ரோ. டாஸ்க் பண்ணாங்கல்ல இப்போ ப்ரோ. இது உங்க சினாரியோ எ- சொல்றேன். நீங்க என்- ஒரு கேஸை வந்து இட் இஸ் ஓகே டு சே தட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கேஸ்லயும் அப்படி பண்ணா என்ன ஆகுமோ அதே தான் அந்த ஒரு கேஸுக்கும். எஃப்ஜே 3 இல்ல பட் வாரமா எதுக்கு ஒரு இல்ல அபி நான் இருங்க என்ன இருங்க சொல்றேன் இருங்க எஃப்ஜே 3 வாரமா டாஸ்க் இன்வால்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி வாங்கியிருக்கான் அடி. இந்த வாரமும் டாஸ்க் இன்வால்மெண்ட் இல்ல, இந்த டாஸ்க்ல கில்ட்டின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டான். வெளில கேட்டதுக்கு வந்து இந்த ஆதிரை மேட்ரை வந்து இந்த கோர்ட்ல என்ன சின்ன பிரதனமா இருக்கு, இதுல எல்லாம் உட்காந்து பேசி எனக்கு அசிங்கமா இருக்கு பார்க்கவே, ஸோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டயலாக்கும் விட்டான் அந்த சோஃபா ஏரியால உட்காந்துக்கிட்டு ஆதிரேட்ட. ஓகேயா? அப்படி சொல்ல போறவன வீக்கெண்ட வச்சு அவனை அடிக்க தான் செய்வாங்க. பின்ன எதுக்கு உள்ள வந்திருக்க, டாஸ்க் ஒன்று கொடுத்தா விளையாடணும் ஆனா அடுத்த கேஸ்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு. விடலையே ப்ரோ. அடுத்த கேஸ்ல அவன் விடவே இல்லையே, ப்ரொலாங் அவன் பண்ணிட்டே எங்க தானே விட்டான் இருந்தாங்க. அதை? அவன் எங்க விட விட்டான்? இல்லையே தோத்தானே இவங்க போனாங்க. கேஸ்ல தோத்தவங்க ஆக மொத்தம் நீங்க சொல்றது வந்து என்னன்னா டாஸ்க்கை வந்து ப்ரொலாங் பண்ணணும்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா அவங்க ப்ரொலாங் தான் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அவன் வந்து செஞ்ச தப்பு வந்து ஒத்துக்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த இடத்துல வந்து ஆதிரை கேஸ்ல வந்து அவன் வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டான், ஒத்துக்கிட்டான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதே மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. கில்ட்டா ஃபீல் அந்த பண்ண வீட்டுல ப்ரோ. அங்க விக்கல்ஸ் தெளிவா சொல்லியிருப்பான் சரியா? கண்ணிட்ட சொல்லும்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா இவன் தான் மாட்டுவான், அதுக்காக இதை டைல்யூட் பண்றதுக்காக சீக்கிரமா முடிச்சிட்டேன். இப்ப என்ன இதுல இப்ப என்ன தோத்தானே, இது என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது வந்து இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் கூட்டு வச்சு அதுக்கு இது கொடுத்து இவனை பேசி இவனை அசிங்கத்தான் படுத்திருப்பாங்க. விக்கல்ஸ் தான் அங்க இ- சொல்லுவான். அங்க இவன் ஸ்மார்ட் இ- மூவ் கிடையாது, விக்கல் ஸ்மார்ட் மூவ். விக்கல்ஸ் வந்து கில்ட்டி ஒத்துக்கோ, நாங்க வந்து இது பண்ணி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுவான். சொல்லும் போதே எங்க இல்ல ஆதிரை மூஞ்சி மாறிடுச்சு. இல்ல கேமரா ப்ரோ, அதுக்கு ஃபோக்கஸ் இல்ல வச்சாங்க. இல்ல இல்ல ஒன் மினிட் ப்ரோ. நேத்தே வந்து இவன் சொல்லியிருப்பான், ஆதிரை என் மேல கேஸ் போட்டிருப்பா, நான் அந்த கேஸை வந்து நான் தப்பு பண்ண நான் ஒத்துப்பேன்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லியிருப்பான். நீங்க பார்த்துருப்பீங்களா நான் தெரியல. நேத்தே அவன் வந்து சொல்லியிருப்பான், இந்த கேஸை வந்து வந்ததுன்னா நான் என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு நான் வந்து இமீடியட்டா ஒத்துப்பேன் தான் சொல்லியிருப்பான். இமீடியா ஒத்துப்பேன்லாம் சொல்லலையே. கேஸ் போட்டிருப்பா, இதான் கேஸ்னு சொல்லியிருப்பா, அப்படிதான் சொன்னான். ஒத்துப்பேன்லாம் சொல்லலையே. இல்ல இல்ல நான் ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ, இமீடியட்டா ஒத்துப்பேன்னு சொன்னா இன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ற டைம்ல வந்து 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. விக்ரமும் சரி, எம்ஜியும் சரி. விஜய் சொல்லிட்டு இருந்தான், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தான். அவங்க இப்படி சொல்லுவாங்கடா, அவங்களோட வாதம் முடிச்சோடனே நான் பேசுவேன், பேசி எண்டுல அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே சேர்ந்து ப்ளீடட் கில்ட்டின்னு அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு விஜய் விக்ரம் 2 ஒரே பேஜ்ல தான் இருப்பாங்க. 2 பேருமே அதே தாட்ல தான் அதுதான் இருப்பாங்க. அதுதான் நேத்தே வந்து அவனும் அதே தான் சொல்லியிருப்பான், இன்னைக்கும் அதே தான் வந்து இல்ல அவன்கிட்ட. அததான் நானும் சொல்றேன். அது மாதிரி ஒரு கேஸ் ஆயிடுச்சு, இனிமே எல்லா கேஸுமே இப்படிதான் பண்ணுவாங்க, இதனால டாஸ்க் இதாயிருமா அப்படின்லாம் நம்ம எதுக்கு ஹைப்போதெட்டிக்கலா திங்க் பண்ணோம்? ஏன்னா அதுக்கு அடுத்த கேஸே அவங்க ஆர்கியூ பண்ணதான் செஞ்சாங்க. அதுதான் நாளைக்கு நானும் அந்த சொல்றேன். 2 கேஸ் நடக்கும்போது நம்ம பேசிக்கலாம். நாளைக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி எஃப்ஜே ஹைப்போதெட்டிக்கல்னு மாதிரி இல்ல விஷயங்கள் அபி. இல்ல எங்க ஹைப்போதெட்டிக்கல் இல்ல விட்டுருங்க நம்ம அபி. இந்த பட் இல்ல ஒரு வன்மப்புணை டாஸ்க்னு நான் என்ன வரும்போது சொல்றேன்னா
உங்களுக்கு ஒரு மேடம் பாயிண்ட் ஆஃப் இல்லங்க வியூ இருக்க மாதிரி மேடம் மேடம் மத்தவங்களுக்கு ஒரு ஒன் மினிட் பாயிண்ட் ஒன் ஆஃப் வியூ மினிட் ஒன் இருக்கு. இது மினிட் ஒன் ஓகே, மினிட் ஏங்க ஒரு ஒன் நிமிஷம் மினிட் ஒரு அபி நிமிஷம் அப்படி லெட் பார்த்தா ஒரு ஸ்பேஸே நிமிஷம் நடத்த முடியாது அபி. இல்ல லெட் இல்ல லெட் மீ பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லதானங்க முடியும். அதுக்கு மேல இப்ப நம்ம ரெண்டாவது போய் திருப்பி அங்க நடந்த ஹேப்பனிங்ஸ மாத்த முடியுமா let என்ன? me finish please let me finish. ப்ரோ ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ஒரே நிமிஷம். இது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல நான் bro, நான் நான் அது வந்து ஒரே ஆள் பேசுற மாதிரி இருக்கு ப்ரோ கிட்டத்தட்ட. லென்த்தாக தான் இல்ல போகணும் விக்னேஷ். இல்ல ரசிகா இல்ல, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல லென்த்தா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹேண்ட் இல்ல ப்ரோ ரைஸும் பண்ணிருக்காங்க. இருக்கட்டும், வேற கொஞ்சம் என்னையா ஷார்ட்டா பண்ண முடிங்க. போறோம்? அது ஒன்று தான் டாபிக். லெட் இட் கோ. ஐம் டெல்லிங் யூ ரைட். இட்ஸ் ஓகே. இல்ல ப்ரோ ஒரு ஃபினிஷிங் இல்ல வராது ரசீம் இது. ப்ரோ, ஒரே ஆள் பேசுற மாதிரி இருக்கு. ஒரே ஆள் ஓகே ரொம்ப நேரம் பேசுற ஓகே மாதிரி ஓகே இருக்கு. ஓகேவா? ஓகே நான் சிம்பிளா எல்லாரும் முடிச்சிடறேன். பேசட்டும் தான் சொல்றேன். ஓகேவா? இல்ல பேசுங்க நான் ப்ரோ. சிம்பிளா முடிச்சிடறேன். அதான் நாளைக்கு வந்து யாருமே ஒத்துக்கிற மாதிரி ஆள் கிடையாது ப்ரோ. இதுக்கப்புறம் வர கேஸ்ல யாருமே அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கேஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஓகேங்களா, கண்டிப்பா ஆர்குமெண்ட்ஸ் வரும் தான் நான் சொல்றேன். தேங்க்யூ. ஹைப்போதெட்டிக்கலா போறோம். இனிமே வரவங்க வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து வேண்டாத பேச்சுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எஃப்ஜே ஏன் பண்ணலாங்கிறது தான் என்னோட கேள்வி. எப்படி அவன் ஒரு டாஸ்க்க வந்து ஹவ் கேன் ஹி சிட் அவுட் ஃப்ரம் தட்? கணேஷ்குமார் ஏன்னா அவர் பேசுங்க. பேச ஆரம்பிச்சாருன்னா பல விஷயங்கள் வெளில வருங்க. அது 2 ஆ. பேருக்குமே அசிங்கமாயிடும். அது ஏங்க அதனாலதான் அது அவர் ஆதிரை வந்து ரெடியா அப்படி இருக்காளே! பண்ணிட்டு போனதுக்கான ரீசன். உனே ஓகே ஹெல்ப் ஓகே ஒரு பண்ணுங்க சரியா? நிமிஷம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஆண்ட்ரைஸ் கேஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ்ல வந்து பாரு இந்த மாதிரி ஸ்மோக் சரியா? அப்ப வருவாங்க பாருங்க போராளிகள்லாம். அப்ப பாத்துக்கலாம். இருங்க. கணேஷ்குமார் பேசுங்க. Yeah, hi bro. Yeah, actually, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல மெயினா எஃப்ஜே பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா அமித் ஜட்ஜா போட்டது. பிகாஸ் ஹி நியூ தட் அமித் would act as a real judge and then இதை பண்ண விட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கேஸ்ல இருக்கிற அரோரா திதி அந்த மாதிரி யாராவது போட்டிருந்தாங்கன்னா they would have let the entire thing go. So I would say that was a very good plan or move by FJ to escape. அண்ட் செகண்ட் கேஸ்ல எஃப்ஜே சாரி சொல்லாததுக்கு ரீசன் அகைன் யாரோ ஒருத்தர் சொல்லிருந்தார்ல. ஸோ எஃப்ஜே அமித் அண்ட் பார்வதி அலோன் வேர் டிஸ்கசிங். ஸோ தட் டைம் வந்து ஹி வுட் பி டெல்லிங், உனக்கு வந்து நான் அப்போ சாரி சொன்னது வந்து இதுவா இல்லை, கரெக்டாக உண்மையாக சொன்ன மாதிரி தெரியலன்னா நீ அப்பயே என்கிட்ட கேட்டிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா, நான் வந்து இந்த மாதிரி சினாரியோக்காக தான் இந்த மாதிரி டாஸ்க்கு தான் வெயிட் பண்றேன். இந்த டாஸ்க் வருமானு உனக்கு அப்பவே தெரியுமா? அதெல்லாம் தெரியாது தானே. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுனே தெரியல, சரி இந்த இதுல ஒரு கேஸ் ஒன்று எழுதி விடுவோன்னு எழுதி விட்டு என்கிட்ட நீ சாரி கொடுங்க போகணும்னு நினைச்சேன்னா நான் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பேசியிருப்பான் அந்த பாயிண்ட்ல. Yeah, I just wanted to highlight that as well. ஓகே. எபேஷ் ராஜன் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு சார். என்னன்னா இந்த வாரம் நாமினேஷன் யாரெல்லாம் வருவாங்க சார்? ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க சார் கொஞ்சம். நாமினேஷன் வந்துட்டாங்க நிறைய பேரு. எவிக்ட் யார் வருவாங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல இந்த டைமே வீக் இல்ல, நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக் யாரெல்லாம் நாமினேஷன் வருவாங்க? உங்களுடைய விக்னேஷ் சார், உங்க ஹோஸ்ட்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் சொல்லுங்க. ப்ரோ அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு இந்த வாரமே எப்படி சொல்ல முடியும் யார் யார் வருவாங்கன்ட்டு? இதுவே முடிக்கல ப்ரோ. இதுவே முடிஞ்சது பண்ணாங்க ப்ரோ. நீங்க கேஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றீங்க, மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு வந்து அடுத்த வாட்டி ஆதிரை வந்து நாமினேஷன் வரணும், நான் ஆதிரை வெளியே அனுப்பணும். அதுக்காக தான் உங்களை கேட்கறேன். அதெல்லாம் வந்தாங்கன்னா வெளியில அனுப்பலாம். வந்தாங்கன்னா நம்ம அனுப்ப வேண்டியது, அவங்களே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க போய் உள்ள ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. மகிழ்ச்சி. இந்த ரம்யா போயிட்டாங்க. அடுத்த வீக்கெண்ட் அடுத்த வாரம் யாரு இருப்பான்னு தெரியல. அதுக்காக தான் ஒரு டவுட்ல உங்களை கேட்கறேன். தேங்க்யூ. ஓகே. உங்களுக்கு தெரியுதா 2 வாரம் ஆதிரை வாண்டடாவே சேவ் பண்ணிருக்காங்கன்ட்டு? ஆமா ப்ரோ, அதனால தான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். 2 சேவ் பண்ணனால தான் இப்ப எனக்கும் வந்து இது இருக்குது. கிளியர்லி வந்து ரம்யா வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து வெளியேற்றாங்க பாத்தீங்கன்னா, அது எதுக்குன்னா அவன் சப்போஸ் ரம்யா வின் பண்ணிடுச்சு வச்சுக்கோங்களேன், ரம்யா வந்து இந்த வாரம் வந்து இதுல வர முடியாது, அந்த எலிமினேஷன்ல வர முடியாதுன்ற ஒரே காரணம் தான் ரம்யா வந்து அந்த தலை டாஸ்க்ல வந்து பங்கு பெறாம கேன்சல் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா 3 பேருமே வெளியே போயிருந்தாங்க. சப்போஸ் ஓகே இந்த நாமினேஷன் ஃப்ரீயா வந்ததுல, அப்ப ஜெயிலுக்கு போன 3 பேருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்துருக்கூடாது தானே? வேற யாரு? திவ்யா கணேஷ், ஆதிரை,
வினோத் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அட்லீஸ்ட் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். நான் கேன்சல் பண்ணல. இவங்க மெயினானா இந்த வாட்டி ரம்யா வெளியே அனுப்பணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா ஆதரவு வாரம் 2 வாரம் காப்பாத்துறாங்க. அதுதான். தேங்க்யூ. ஓகே. அடுத்து யாரு? ஸ்ரீ பேசுங்க ஸ்ரீ. இன்னைக்கு நடந்த 3வது கேஸ் பத்தி எனக்கு என்னவோ அது வந்து பாரூக்கு இதுவா அவங்க சொல்லியிருக்க கூடாதோன்னு ஒரு எஃப்ஜே இன்ஃபேக்ட் அவன் மேல நிறைய தப்பு இருக்கு. பட் நிறைய இடத்துல வந்து பாரூக்கு எதிரான ஒரு அவங்களோட என்ன சொல்றது, அவங்கள சப்போர்ட் பண்ணி பேச வந்தவங்களாமே அவங்களுக்கு எதிராக தான் பேசின மாதிரி இருந்தது அந்த அந்த இடத்துல. அவங்க சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி லவ் கன்டென்ட் வந்து குடுத்து கொச்சைப்படுத்தின மாதிரி தான் அதுல இருக்கும். ஆனா இவங்க தீர்ப்பு கடைசியா சொல்லும்போது அவங்க வந்து லவ் கன்டென்ட்ட கொண்டு வந்து இவங்களோட என்ன சொல்ல, எங்களுக்கு டாஸ்க் பண்ற விதத்தை வந்து தப்பு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி கடைசியில அது வேற மாதிரி மாறி போயிடுது. அது எப்படி அது அது வந்து அந்த தீர்ப்பே தப்புன்றது என்னோட ஒரு வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களது செகண்ட் கேஸ்லயா லவ் கண்டென்ட் கொடுத்து கொச்சைப்படுத்துறாங்க தேர்ட் அப்படின்றதா? தேர்ட் 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 பாரு கேஸ்ல அண்ட் செகண்ட் எஃப்ஜி பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் கனெக்டட்ன்ற மாதிரி தான் தோணுது. அவங்க சொல்லும்போது கனெக்டடா இருந்தது. பட் இங்க கொண்டு வந்து நிறுத்தும் போது அது கனெக்டட் இல்லன்ற மாதிரி மாத்திட்டாங்களோன்னு தோணுது. முதல்ல அப்படிதான் சொல்லும் போது மாத்தணும். அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, சொல்லும் போதே பட் ஆனா கனெக்டடா கனெக்டட் தான் தான். சொன்னாங்க. பட் ஜட்ஜஸ் கேட்கும்போது இல்ல ரெண்டுமே வேறன்ற கொஞ்சம் இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவும் இருந்தது இந்த இடத்துல. அது ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி, ஏன்னா எஃப்ஜேக்கு வந்து எதிரா சொன்னாதான் இங்க கரெக்டா இருக்குமோன்ற அந்த ஒரு பிரதிபலிப்பு வந்ததுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்குமோ இல்ல அப்படின்னு தோணுது எனக்கு. எஃப்ஜேக்கு எதிரா சொல்லணும்னு சொல்லல. ஆக்சுவலா எஃப்ஜேவே சொல்லிட்டாரு. அங்க வந்து அவரு வச்ச வாதமே அங்க வந்து ஒரு பொய்ய ஒரு ஈகோல வந்து மாத்தி மாத்தி பேசுனது. அது அந்த அவருடைய இதுவே சரியில்லைன்னும் போது அது வந்து அவங்க எல்லாம் ஆக்சுவலி ஒரே ஒண்ணு எடுத்திருக்கலாம். அவங்க இது வந்து எல்லாமே டாஸ்க்ல தானே செஞ்சாங்க. வசந்தியை தானே பண்ணியிருக்காங்க, தர்மலிங்கத்தை தானே பண்ணியிருக்காங்க. பாருவும் அமிதாவும் விட்டு விட்டு கேக்குதுங்க. கட் ஆயிடுச்சு கால் வந்து. ஆயிருக்கலாமோன்னு தோணுது. கட்டாய் கட்டாய் கேக்குது. இல்ல அதுதான் அது அது கேக்குதுங்க. நான் தான் சொல்றேன்ல, அந்த கேஸையே ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க கூடாது. எழுதாம விட்டிருந்தா அது பிரச்சனை இல்ல. ஆனா எழுதி இது வந்து எங்கன்னா இப்ப 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் தான் ஆகும் இந்த கேஸ். ஒண்ணு நீங்க மூடி மறைக்கணும், அப்பவே முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்களா தான் திரும்பி தோண்டி எடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல இவனுமே போய் அங்க அங்க நடந்த வாதத்தை வச்சுதான் அவன் தோத்தான். ஓகே, அது வந்து அவங்க உண்மையில சாரி கேட்டாங்களோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா அங்க நடந்ததுல அவனே தான் போய் மாட்டிக்கிட்டான். ஓகேவா? அது விக்ரமுமே நோட்டீஸ் பண்ணல, சபரியுமே நோட்டீஸ் பண்ணல, பார்வதியுமே நோட்டீஸ் பண்ணல. ஆனா அங்க ஜட்ஜு இன்னைக்கு வந்து அரோரா வந்து எல்லாமே கரெக்டா நல்ல அப்சர்வேஷன். ஆமா, பக்கா அப்சர்வேஷன். அது அதுலயே கரெக்டா கிளியரா புட்டு வச்சுட்டா, போட்டு அடிச்சுட்டா. அவ்வளவுதான். அமிதா வேற நடுவுல இதுல வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அமித் என்னன்னு தெரியலங்க. அந்த தீபக் வந்து அந்த விஷயத்துல ரோஸ்ட் ஒண்ணு அமித்துக்கு ஒண்ணு கிடைச்சதுல இருந்து இஸ் ஃபேவரிங் எஃப்ஜே அப்படிதான் தெரியுது. அது எதுனாலும் தெரியல. இருக்கலாம். ஆனா வந்து அங்க தீபக் வந்து சொல்லாததுல வந்து சொன்னாரு இல்லையா? அவர் வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க்ல தானே சொல்றீங்க. அது உள்ள அவர் இங்க இருக்கவங்களுக்கு சொன்னது வந்து தெரியாதே. தெரியாது, நமக்கு தான் தெரியும். அதனால மேபி அவர் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் எஃப்ஜே கிட்ட. இல்ல எஃப்ஜேக்கு இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் சேனல் கொடுக்குறாங்க, அவருக்கு அகைன்ஸ்டா நம்ம போக முடியாதுன்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம் அமித். ஏன்னு தெரியல அவருக்கு அந்த. ஏன்னா ஆல்ரெடி ஆனா இன்னைக்கு
எஃப்ஜேவ வந்து எல்லா இடத்துலயும் நல்லவர் ஆக்குற மாதிரியே இருந்தது. முதல் 2 கேஸஸ். எக்ஸாக்ட்லி. நேத்து எப்படி வினோத வந்து நல்லவர் மாதிரி ஆக்கின மாதிரி இருந்ததோ, அதே மாதிரி இன்னைக்கு இருந்த இதுல வந்து கோட்டாஸ் அவருக்காகவே எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆதிரி உள்ள 2மே. வந்ததுக்கான காரணமே அதுதானுங்க. உள்ள கூட்டு வந்ததுக்கான காரணமே அதுதானுங்க. அவன டாப் 3 எஃப்ஜேக்கு எதிரா டாப் 3ல அவனை கூட்டு போகணுன்றதுதான் ஆத்மாதம். சேனலோட மோட்டிவ். அதனால என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். பட் ஆனா பாருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்னா அது எஃப்ஜே மாதிரி தெரியுது. பட் ஆனா அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள்ல வந்து அவர் வந்து போயிடுறாரு. பிளஸ் பின்னாடி இருக்கிற அவருடைய நிறைய ஃபிளாஸும் காரணம். அது இல்லைன்னா மேபி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா இருந்திருக்கலாம். பாரு வந்து கடைசி அவனை வரைக்கும் பேச கொஞ்சம் விட்டுட்டு சைலண்டா இருந்தாலே எஃப்ஜே காண்டிங்க அந்த இடத்துல. அது ஸ்ட்ராங்கான அது அவங்களுக்கு ஆப்போனன்ட்லாம் தெரியலையே. கிடையாது. ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்லாம் கிடையாது. ம். சரி, ஓகே. ம். சாம் ஒரே நிமிஷம். ஹரிஷ் ப்ரோ பேசிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹரிஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க Hey அபி bro. இருக்காங்களா இல்ல மியூட்ல இருந்து போய் இருக்கேன். இருக்கீங்களா? ஓகே என்னங்க ஓகே நடக்குது? கேட்டுக்கிட்டேன் என்னங்க கேட்டுக்கிட்டேன். நடக்குது? அப்படி இங்க வந்தோடனே உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்ல வேணாமா? செய்யன் ப்ரோ மாதிரி இல்ல கரெக்ட் அந்த தான். மாதிரி. அதுதான் அப்படி இருக்காங்களான்னு ஸ்பெசிபிக்கா. ஆமாங்க, என் கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்களான்னு கேட்டுட்டு தானே இருக்கும் bro, பேச முடியும். இன்னைக்கு நானுமே உங்க கட்சிக்காரன் தான். அரோராக்கு ஃபயர் விட்டுருக்கேன். அப்படி ஆனா நான் இன்னைக்கு அரோராக்கு ஃபயர் இல்ல, நான் இன்னைக்கு எஃப்ஜேக்கு ஃபயர். அங்கதான் ட்விஸ்ட். ஏங்க அவங்க எல்லாம் யார் சப்போர்ட்டரும் இல்லைங்க. பார்வதி ஏட்டர் அவ்வளவுதான். அப்படியே வச்சுக்கலாம். அதுதான் அதுவும் எனக்கு பெருமைதான். அதுவும் எனக்கு பெருமைதான். ஓகே ஓகே. ஆக மொத்தத்துல இந்த சீசன் இஸ் ஆல் அபவுட் பார்வதி அவ்வளவுதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஆல் அபவுட் குட் திங்ஸ் வின். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, அது அந்த என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் வரும்போது முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க ஒரு டாபிக். அதாவது அது வந்து அந்த இந்த டாஸ்க்ல பேசினாங்க, வார்டன் டாஸ்க்ல வந்து பேசினாங்க இது அப்படின்னு. பட் இந்த வீட்டுக்குள்ள ஒன்ஸ் பேசினாலே அது அந்த வீட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிற ஒரு விஷயம்தான். ஸோ அதனால அதை வந்து அங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒரு டாஸ்க்குள்ள ஒன்னு பேசுறதும், அந்த டாஸ்க்குள்ள இருக்கிறத அந்த வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து வெளியில வச்சு பேசுறதும், அது எல்லாமே ஒண்ணுதான். இது ஓவராலா பாத்தீங்கன்னா அமித்துக்கு தேவை வேணான்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ரெக்ரெட் பண்ண கண்டென்ட்டை திருப்பி எடுத்துட்டு வந்து இங்க பேசிட்டாங்க. அதுதான் ஓவரால் விஷயம் இதுல. அதுவும் இல்லாம இந்த ஈஸியா வந்து எஃப்ஜே வின் பண்ணிருக்க வேண்டிய கேஸ். அதை அவங்க வந்து இன்னும் பெட்டரா ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சிருந்தா ரொம்ப ஈஸியாவே வந்து ஜெயிச்சிருக்கலாம். அந்த கேஸை ஃபர்ஸ்ட் இன்வாலிடேட் பண்ணாங்க. அழகா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அந்த பாயிண்ட்டை மட்டும் வச்சு அழகா வச்சிருந்தாலே ஈஸியா ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இது வந்து ஒரு வன்மத்தின் போடப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தின் போடப்பட்ட கேஸ் தானே தவிர, விக்கல்ஸ் கொஞ்சம் கரெக்டா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொதப்பினா, ஆனா அப்புறம் ஹி கேட்ச்ட் அப். பட் ஈஸியா இது பண்ணிருக்க வேண்டியதுதான். எஃப்ஜே வந்து இன்னைக்கு அங்க கோர்ட்ல விட்டத நல்லா வெளியில வந்து ரொம்ப திருப்திகரமா அவன் திருப்பி ட்ரிகர் பண்ணி விட்டு நல்லா வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டான். நான் இப்ப அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஸ்டில் வாட்சிங் இட். அதனால சரி, கொஞ்சம் வன்மத்தை கக்கிட்டு போய் அந்த வன்மத்தை பார்க்கலாம். ஏங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்ல, அதை பத்தி இனிமே பேசாதீங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பிக் பாஸ் தான் இந்த டாஸ்கை வந்து எடுத்து ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஆனா பார்வதி சொன்னாங்கல்ல இது பர்சனல், இனிமே பேசக்கூடாதுன்னு. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. எதை பத்தி செகண்ட் 3வது வாரமே வந்து நேத்து தான் சொன்னோமே, நேத்து பேசிட்டு இருந்தோமே, எனக்கும் இவருக்கும் இருக்கிறது பர்சனல். அதை பத்தி நீங்க யாருமே இதுக்கப்புறம் இங்க நீங்க பேசக்கூடாது. கம்ருதீன் என்ன பத்தி அது பேசிட்டு தானே இருக்காங்க. அது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அவங்க. பட் பேசிட்டு தானே இருக்காங்க. அப்ப அதே மாதிரி பேசுறாங்க. சொன்னாங்கல்ல. அமித் கரெக்ட். அதே மாதிரி அமித் சொன்னாரு, அவங்க பேசுவாங்க அவ்வளவுதான். ஆமா, அதான் சொல்றேன். அதான் அவ்வளவுதான். அமித்தோட ஓவரால் பாயிண்ட் வந்து அமித் அங்க வந்து இதுல அஃபெண்ட் ஆறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா பஞ்சகதம் தான் அனுப்புவாங்க. அதை நம்ம பாக்குற போது நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு ஏதோ போஸ்டும் போட்டுட்டாங்க இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல. சோ அதனால எனக்கு என்ன புரியல,